வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் தமயந்தி. நம்மளுடைய வலது மற்றும் இடது மூளையின் தனித்தன்மைகளை பற்றி இவ்வளவு நாளும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி இந்த 2 மூளையும் ஒருங்கிணைத்து திறமையான மனிதர்களாக மாறுவதற்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப லாஜிக்கலா யோசிக்கிற ஒரு லெஃப்ட் பிரெயின் பர்சனா இல்ல ரொம்ப கிரியேட்டிவா இருக்கிற ஒரு ரைட் பிரெயின் பர்சனா? நம்மள பல பேரு நம்மள நாமளே இப்படி ஒரு பாக்ஸுக்குள்ள அடைச்சுக்கிறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, இந்த ரெண்டையும் தாண்டி உங்க மூளையோட முழு சக்தியையும் வெளிக்கொண்டு வர ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். பாருங்க, ஒரு பக்கம் லாஜிக் அனாலிசிஸ் கணக்கு வழக்குன்னு இடது மூளையோட உலகம் இருக்கு. இன்னொரு பக்கம் கற்பனை, கலை, உள்ளுணர்வுன்னு வலது மூளையோட உலகம் இருக்கு. பொதுவா இதுல உங்களுடைய பலம் எதுன்னு நீங்க நினைப்பீங்க? ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. நாம ஏன் ஏதாவது ஒன்ன மட்டும் தேர்ந்தெடுக்கணும்? என்ன ஆகும் நம்மால லாஜிக்கையும் கிரியேட்டிவிட்டியையும் ஒன்னா சேர்த்து நம்ம முழு திறனையும் பயன்படுத்த முடிஞ்சா? உண்மை என்னன்னா, நம்ம மூளையோட 2 பக்கமும் ஒன்னா ஒரு டீம் மாதிரி வேலை செய்யும்போது தான் நம்மளோட உண்மையான முழுமையான திறமை வெளியே வரும். இது ஏதோ சும்மா சொல்ற கருத்து இல்லைங்க, இது ஒரு அறிவியல் உண்மை. இதுக்கு பின்னாடி இருக்கிற சூப்பர் பவர் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம மூளை ஒரு கல்லு மாதிரி நிலையா இல்ல. நாம கத்துக்கிற ஒவ்வொரு புது விஷயமும், செய்யற ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம மூளையோட அமைப்பையே மாத்தி எழுதும் சக்தி கொண்டது. இந்த மாற்றத்தை சாத்தியமாக்குற ஒரு முக்கியமான பாலம் இருக்கு. அதுதான் கார்பஸ் கலோசம். இது நம்ம மூளையோட 2 பக்கத்தையும் இணைக்கிற ஒரு தகவல் தொடர்பு சூப்பர் ஹைவே மாதிரி. இந்த பாலத்தை நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங் ஆக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மூளை சூப்பரா வேலை செய்யும். சரி, இந்த மூளை பாலத்தை எப்படி பலப்படுத்துறது? வாங்க, இப்போ உங்க மூளையோட 2 பக்கத்தையும் ஒரே நேரத்துல வேலை செய்ய தூண்ட போற சில ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான பயிற்சிகளை பார்க்கலாம். முதல்ல இந்த கிராஸ் கிரால் பயிற்சியை முயற்சி பண்ணி பாருங்க. உங்க இடது கையால வலது முழங்காலையும் வலது கையால இடது முழங்காலையும் மாத்தி மாத்தி தொடுங்க. இப்படி உடம்போட எதிரெதிர் பக்கங்களை நீங்க இணைக்கும் போது அந்த கார்பஸ் கலோசம் நேரடியா ஆக்டிவேட் ஆகுது. பாத்தீங்களா எவ்வளோ சிம்பிள். அடுத்ததா, உங்க முழு மூளையையும் ஒரே நேரத்துல ஆக்டிவா வச்சுக்க சில தினசரி சேலஞ்சஸ். இதெல்லாம் உங்க மூளையோட செயல்திறனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கோ இல்ல பழக்கம் இல்லாம இருக்கோ அதை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு கணக்குவாதியாரா இருந்தா பெயிண்டிங் பண்ணுங்க. ஒரு கலைஞரா இருந்தா கோடிங் கத்துக்க முயற்சி பண்ணுங்க. இது உங்க மூளையில தூங்கிட்டு இருக்கிற பகுதிகளை தட்டி எழுப்பும். அப்புறம் நாடி சுத்தி, அதாவது மாத்தி மாத்தி மூச்சு விடுறது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி. இந்த பழமையான யோகா டெக்னிக் நம்ம நரம்பு மண்டலத்தை பேலன்ஸ் பண்ணி மன அழுத்தத்தை குறைக்குதுன்னு இப்போ இருக்கிற நவீன அறிவியல் ஆய்வுகளும் சொல்லுது. ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன மாற்றம் பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும். பல் தேய்க்கிறது, எழுதுறது மாதிரி சிம்பிளான வேலைகளை உங்க பழக்கமில்லாத கையால செஞ்சு பாருங்க. இதுவும் உங்க மூளையோட செயலற்ற பகுதிகளை தூண்டி விடுறதுக்கு ஒரு சூப்பரான வழி. இப்போ யோசிச்சு பாருங்க, நாம பார்த்த இந்த எல்லா டெக்னிக்கலையும் ஒன்னா சேர்க்கும்போது என்ன நடக்கும்? உங்க உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஜீனியஸ் மெதுவா வெளியே வர ஆரம்பிக்கும். தர்க்கமும் கற்பனையும் கைகோர்த்து வேலை செய்யும். நம்ம உணவு பழக்கம், வாழ்க்கை முறை கூட ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி செய்யும்போது BDNFன்னு ஒரு ரசாயன சுரந்து புதுசா மூளை செல்கள் வளர உதவுது. மீன்ல இருக்கிற ஒமேகா 3 மாதிரியான சத்துக்கள் நரம்பு செல்களுக்கு இடையான தொடர்பை வேகப்படுத்துது. ஆக மொத்தத்துல விஷயம் இதுதான். உங்க மூளைக்குள்ள இருக்கிற அந்த லாஜிக்கலான மேனேஜரையும் கிரியேட்டிவான கலைஞரையும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய வைக்கணும். ரெண்டும் இணையும் போது தான் அற்புதம் நடக்கும். இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். உங்க மூளையோட 2 உலகத்தையும் ஒன்னா இணைக்க இன்னைக்கு நீங்க எடுக்க போற அந்த முதல் ஸ்டெப் என்ன? யோசிங்க, செயல்பட ஆரம்பிங்க. நிர்வாகத்திறன் கொண்ட இடது மூளையையும் கலைத்திறன் மிக்க வலது மூளையையும் ஒருங்கிணைத்து எப்படி நம்ம திறமையானவர்களாக மாறலாம் அப்படின்றதுக்கு நிறைய பயிற்சிகளை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற நல்ல தகவல்களோடு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.